ஹாய் வணக்கம். வாங்க இன்றைக்கி பூக்கோஸ் வச்சு ஒரு சுண்டல் செய்வோம். அதுக்கு முதல்ல பூக்கோஸ் எடுத்து நன்றாக கழுவி சிறு சிறு துண்டாக வெட்டிட்டு அதுக்கு உப்பு, மஞ்சள், மிளகாத்தூள் சேர்த்து நன்றாக கலந்து விடுவோம். கலந்துட்டு சிறிதளவு தண்ணீர் சேர்த்து அதை அவிய விடுவோம். நன்றாக கொதித்து நீண்ட நேரம் அவிய தேவையில்லை, ஒரு 3-4 நிமிஷம் கொஞ்சம் காணும் கொதித்து. வேறொரு சட்டியில் வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி போட்டு தாளிப்போம். பச்சை மிளகாய் சிறு சிறு துண்டாக வட்டி எடுத்து வச்சுக்கொள்ளுவோம். அதுக்கு தாளிக்கிறதுக்கு சோம்பு, வெந்தயம் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ அவித்து வைத்த பூக்கை சேர்த்து தாளிப்போம். முதல் தண்ணியோட தூள் போயிருக்க மறுவாசி, அதால் சிறிதளவு தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். நன்றாக கிளறி விட்டுட்டு மூடி அவிய விடுவோம். வேறொரு சட்டியில் 3 முட்டையை எடுத்து அடித்து எடுத்துக்கொள்வோம். சிறிது உப்பு சேர்த்து இப்போ மூடின பூக்கோசை திறந்து அதுக்கு கருவேப்பமில்லை சேர்த்து முட்டையன் சேர்த்து நன்றாக வறுப்போம். பெரிதாக இருக்கிற பூக்கோசெல்லாம் சிறு சிறிதாக கரண்டியாலேயே வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம். அப்போ தான் முட்டையோடு சேர்ந்து முட்டை 2 அளவுக்கு பூக்கோசும் ஒரே அளவாக இருக்க நல்லா இருக்கும். இப்போ வடிவ சுண்டி வந்துட்டு இடையில் மூடி திறந்து நாங்கள் இப்போ உப்பு சரி பார்த்து போட்டுக்கொள்ளுவோம். விடுப்புனா சுவையான பூக்கோஸ் சுண்டல் ரெடி. நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீட்டில் சந்திக்கும் முறை. பாய்.